ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா நான் நடக்கிற தேனா காமிக்க போகிறேன். இன்றைக்கி நடந்த தேனா இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான். இந்த மண்ணை தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நேற்றையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்சது, என்னால், என் தம்பியால், எங்கள் அக்காவால் முடிஞ்சதை அங்கே உள்ள மண்ணை இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கொட்டாயில் மண் அடிக்கிறதுக்கு என்னமோ பண்ணணும், அது அங்கே போடலாம். ஏன்னா அங்கே ஜெல்லி சிமெண்ட்டு அங்கே வரையும் தான் டிராக்டர் வந்துச்சு. அதனால் அதை வந்து அன்னக்கூடையில் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டிக்கிட்டு இருக்கோம். வம்பட்டியால் அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக கொட்டியிருக்கோம். இன்றைக்கி கொட்டணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாடியில் காய வச்சுருக்கோம் தேங்காய். இன்றைக்கி காலையில் உடச்சி அதை காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட குட்டி தோட்டம். பாருங்கள், இல்லை அந்த பூவெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. இங்கே வாழை மரம் இருக்குது. சரி, மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடியில் தான் காய வச்சுருக்கோம். இதுதான் எங்கள் வயல்லேருந்து தேங்காய் தூக்கிட்டு வந்த சாக்கு. எவ்வளோ கொட்டாங்குச்சி பாருங்கள். பாதி கொட்டாங்குச்சி அந்த ஒரு மாதிரி வரும்ல, அந்த மாதிரியே உள்ளது தான். இதெல்லாம் இந்த தேங்காய்னா இப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் இதையும் எடுத்துப்பாங்களாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சங்குப்பூ இதெல்லாம் இருக்குது. கீழே புளி காய வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு குத்துறதுக்கு. மதுக்கூரில் போய் வாங்கிட்டு வந்தோம் புளி. இங்கே நம்ம ஆடுங்கன்னா இருக்குது பாருங்கள், கொஞ்சம் இங்கே நிற்கிது. எங்கள் வயல்லேருந்து தேங்காய் பறிச்சிட்டு வந்து 6 மணிலேருந்து 9 மணிக்கு தான் முடித்தோம் உடச்சி மேலே காய வச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிக்கும். நான், எங்கள் அக்கா, என் தம்பி எல்லாம் இந்த ஏணியில் ஏறி தான் இது பண்ணோம். ஏணியில் ஏறணும் இங்கேருந்து காய வைக்க. அப்போ தான் நல்லா வெயில் வரும். முன்னாடி இங்கே தான் காய வைப்போம், ஆனால் ஷெட்டு போட்டதுனால இப்போ இங்கே காய வைக்கலை. பாருங்கள், இது நாங்கள் ஈவினிங் தான் காமிக்கிறோம் உங்களுக்கு. காலையிலே உடச்சி போட்டது. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. காமிக்கிறேன். பாதி கொட்டாங்குச்சி கிடந்துச்சு இல்லை, அதுதான் இதுதான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை தேங்காய் எண்ணெயாக ஆக்கிடுவோம். பாருங்கள், ஏன்னா இங்கே வயலில் உள்ளது தான், தென்னந்தோப்பில் உள்ளது தான். நாங்கள் வருஷம் இந்த மாதிரியே காயை உடச்சி போட்டுருவோம். தேங்காய் உரிக்கிறதுக்கு மட்டும் ஆள் வச்சுப்போம். உரித்து எங்கள் வயல்லேருந்து சைக்கிளில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு ஆள் உரிப்பாங்க. அப்புறம் இந்த தேங்காய்னா கொட்டி கிடக்கும். அப்புறம் பாதி தேங்காய் மரத்துலேருந்து பறிப்போம், நல்ல தேங்காய்னா. இவ்வளோ தான் காய வச்சுருக்கோம். இந்த மாடி அன்னக்குடையில் ஏறி ஏறி எல்லோரும் உடச்சி போட்டு உடைக்கிறதுனா நாங்கள் தான் உடைப்போம். இங்கேருந்து எங்கள் ஊர் வியூவை பாருங்களேன், அழகாக இருக்கும். பாருங்கள், அங்கே அழகாக தெரியுது பார்த்தீங்களா. நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வர நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வியூஸ் ஆனால் 2.1K 1.2K இந்த மாதிரி போகுது. ஆனால் சப்ஸ்கிரைபர் மட்டும் இன்னும் 500 கூட வரல. நம்ம கிராஃப்ட் போடலாமான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், அதுக்கு நல்ல ரீச் வருது. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு டிவிகே விஜய் தளபதி விஜயை பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள், டிவிகேன்ட்டு போட்டுட்டு. இதை இன்னும் எத்தனை நாள் காய வைக்கணும்னு தெரில. இதை அள்ளணும். அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே ஒரு பாட்டில் கிடச்சிச்சு. அந்த இதெல்லாம் ஆல் அவுட்டு அந்த மாதிரியே ஒரு இது இருக்கும்ல, ஆல் அவுட் அந்த மாதிரி விளம்பரம் போடுவாங்க கொசு வராமல் இருக்கிறதுக்கு. அந்த பாட்டில் கிடச்சிச்சு, அதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கிராஃப்ட் வேணுமோ கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பண்ணுறேன். ஒரு குருவி கூட வந்து நிற்கிது பாருங்கள். இங்கே நல்லா காற்றடிக்கும். அப்படியே வானத்தை பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.